ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேனாமிர்தமான ஒரு தேங்காய் பால் ரசம் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. முதல் பாலை தனியாக வச்சுருங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது செகண்ட் டைம் ஃபில்ட்ரு பண்ண தேங்காய் பால். இதில் நம்ம தக்காளி புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம ரசம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்பைசஸ் பார்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா, 4 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். மல்லியில் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகா, மிளகு, ஜீரகம் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். மிளகு, ஜீரகம் இதுக்கு நச்சு போடக்கூடாது, ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோ காரம் இருக்காது, நல்லாயிருக்கும், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. எப்போவுமே நம்ம தக்காளி ரசம், புளி ரசம் இதுவே சாப்பிட்டு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலும் புளியும் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல அந்த திக்கான தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மல்லியில மேலே தூவிக்கோங்க. இப்போ நம்மளோட தேனாமிர்த தேங்காய் பால் ரசம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.